அக்டோபர் 15. எந்த சாக்கு போக்கும் செல்லாது. அதற்காதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். ஆதியாகமம் 3:12. பாவமானது ஒருவன் தான் இழைக்கும் தவறுகளுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்த செய்கிறது. இங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக ஸ்திரீயை குற்றம் சாட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் பாவத்துக்குத்தானே உத்தரவாதியாயிருக்கிறான். ஆதாம் ஸ்திரீயை பிரியப்படுத்தும்படியாகவும் அவள் பேரில் தான் கொண்டிருக்கும் அன்பை அவ்விருட்சத்தின் கனியை வாங்கி புசித்திருக்கு அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் அவளுடைய கையிலிருந்து அவ்விருட்சத்தின் கனியை வாங்கி புசித்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அன்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பாவத்துக்காக அவளை குறை கூறி பகையை வெளிப்படுத்துகிறான். ஆதாம் தேவனையும் கூட குறை கூறுகிறான். தேவரீர் தந்த ஸ்திரியானவள் என்று அவன் கூறுகிறான். இப்படி சொல்வதினால் அவன், தேவனே, அது உம்முடைய தவறுதான், நீர் இந்த ஸ்திரியை எனக்கு தந்திராவிட்டால் நான் பாவம் செய்திருக்க மாட்டேனே என்று மறைமுகமாக குறிப்பிடுகிறான். மேலும் மனம் திரும்பும்படி தேவன் ஸ்திரீக்கு ஒரு தருணத்தை அளிக்கும் போது அவள் சர்ப்பத்தை குறை கூறுகிறாள். ஆதியாகமம் 3:13. கனியை புசிக்கும்படியாக சர்ப்பமானது அவளை வஞ்சித்தது மெய்யே. ஆனால் அவள் ஏன் அதை தன் புருஷனுக்கு கொடுத்தாள்? அவனுக்கு அதை கொடுக்கும்படி சர்ப்பம் அவளிடம் கூறவில்லையே. பாவம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கண்டுபிடிக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சாக்கு போக்கு எதுவாயிருப்பினும் அது தேவ சமூகத்தில் செல்லாது என்பதை நினைவில் வைத்துக் கொள். உன்னுடைய தவறான கிரியைகளுக்காக வேறு யாரோ ஒருவரை குறை கூறி நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எண்ணாகமம் 32:23. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேல் 18:4.